தம்பி என்ன பண்றீங்க? ஆட்டோ ஓட்டுறேன். ரொம்ப வெக்கப்படாதீங்க, நம்ம வீடு மாதிரி நினைச்சுக்கங்க. யோ கொஞ்சம் சிரிச்ச மாதிரி மூஞ்சி வச்சுக்கோயா. நீ ஒன்றும் சிரிக்க வேணாம், மூடிட்டு. ஏற்கனவே லேட்டு. பொண்ணை பார்த்துட்டு மிச்சத்தை ஃபோனில் பேசிக்கலாம். தூரம் போகணும்ல. சரி சரி. அம்மா பொண்ணை வர சொல்லுங்க. ஆம்பளையா இருந்தால் முன்னாடி வந்து இல்லைன்னு சொன்ன நின்றுட்டேன். நீ இப்போ பொண்ணான்னு சந்தேகம் வருது. துணி உருவிட்டு காட்டுறியா? நம்புறேன். இவ என்ன பண்ணான்னு தெரியுமா? சண்டக்காரி நாதா சீடு மூஞ்சி நீதா சந்தைக்கு வந்தா பையோட சாக்கு போக்கு வேணா செல்லமாதா நீயும் சேர்த்துக்கோ என்ன உன்னோட. சண்டக்காரி இப்ப நினைச்சாலும் எனக்கு ரத்தம் எல்லாம் கொதிக்குது. இப்பெல்லாம் மனுஷனே இல்ல. பையோட சாக்கு போக்கு வேணா செல்லமாதா நீயும் சேர்த்துக்கோ லொகேஷன் வந்துட்டு மேடம். எங்க இருக்கீங்க? இது உங்க பக்கத்துல மளிகை கடை பக்கம் நிக்கிறேன் மேடம். ஓகே மேடம். புத்தி கேட்டு நானும் தீரனானே ரோசக்கார பையா நேசம் வச்ச மையா தள்ளி ஏண்டா போற தேடி ஓடிவா. ஆட்டோல வரப்ப கை வைப்பியா? ஏறா. ஏய் ஏறா. என்னையா அடிச்சாங்களா என்ன? எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா? அவன் ஏரியா வண்டி விடு. வாழும் காலம் எல்லாமே நீ அன்போடு வித்து தாரு 10 புள்ள மாமா நீதான். மல்லிப்பூ வாசம் மாறி போனதே கண்ணா உன்னால். உன் வாசம் வீசுது ஏனோ என் மேல் தன்னால். என் பேரும் மறந்து போச்சு, என் தெருவும் மாறி போச்சு. எந்த பக்கம் திரும்பினாலும் உன் முகம் தானே. டாக்டர் சொல்லுங்கம்மா. வெளியில ஒருத்தர் கிட்ட பேசிட்டு இருந்தீங்கல்ல, அது யாரு? எனக்கு 12 வயசுல ஒரு பையன் இருக்கான். அவனுக்கு ஜுவனைல் கேன்சர். இது கிட்டத்தட்ட ஒரு குண்டோசியை கடல்ல போட்டு தேடுற மாதிரி. அன்ஃபார்ச்சுனேட்லி அது வேலுக்கு மேட்ச் ஆச்சு. ஹெல்ப் பண்ண முடியுமான்னு தான் கேட்டோம். அதுக்கு அவர் சொன்ன பதில் இருக்கு. அதுக்கு என்ன மேடம், எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க சொல்றது எனக்கு கொடுத்தா அவன் நல்லாயிடு வரல. ஆனா ஒண்ணு, நான் தான் உதவி பண்ணு சொல்லாதீங்க. யாரோட தேவனையும் யாருங்க வாழல. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது. என்ன மனுஷன்ல ஒரு உயிரை நம்ம காப்பாத்திருக்கோன்னு கூட அவர் ஏத்துக்க தயாரா இல்ல. ஆனா பாருங்க, ஒரு பொண்ணு அவகிட்ட தப்பா நடந்திருக்காருன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. ஸ்டேஷன் வர போய் ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிருச்சு. என்னோட அட்வொகேட் வச்சுதான் இப்ப அவரை வெளியில எடுத்திருக்கோம். அப்ப கூட பாருங்க, அந்த பொண்ணு யாருங்கிறத இப்ப வரைக்கும் எங்க யார்கிட்டயும் சொல்லல. இப்ப கூட எனக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ணாதீங்கன்னு தான் சண்டை போட்டுட்டு போறாரு. டாக்டர், சொல்லுமா. நீங்க ஒருத்தரை நல்ல ஹியூமன் பீயிங்னு சொன்னீங்கல்ல? ஆமா. அந்த மனித குல மாணிக்கத்தை போலீஸ்ல மாட்டி விட்டது நான் தான். இன்னைக்கு நான் பேயடிச்ச மாதிரி இருக்கிறதுக்கு காரணமும் அவன்தான். நீங்க நான் யாரையாச்சும் லவ் பண்றீங்களான்னு கேட்டீங்கல்ல, தெரியல. ஹலோ, எதுக்கு சார்? சார் நான் எதுவும் பண்ணல சார். இந்த பாரு, தெரிஞ்சோ தெரியாமல உனக்கு எனக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு. இதோட போதும், இதுக்கு மேல வேற எதுவும் வேணாம். வண்டி விட்டு இறங்க. உன் வழியை நீ பாரு, என் வழியை நான் பார்த்துக்கிறேன். அதுக்கு என்ன மேடம், எடுத்துக்கோங்க. இப்போ நீங்க சொல்றது எனக்கு கொடுத்தா அவன் நல்லாயிடு வரல. ஆனா ஒண்ணு, நான் தான் உதவி பண்ணு சொல்லாதீங்க. யாரோட தேவனையும் யாருங்க வாழல. அந்த நிலைமை யாருக்கும் வரக்கூடாது.
ஒரு பொண்ணு அவகிட்ட தப்பா நடந்திருக்காருன்னு சொல்லி ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கா. மன்னிச்சிருங்க, நான் பண்ணது தப்பு தான். நான் அப்படி பேசி ஒன்றும் இல்லைம்மா, ஏந்திருமா பரவாயில்லம்மா. கண்ணுறக்கம் போச்சு, காலம் கூடியாச்சு, புத்தி கெட்டு நானும் தெரியிற நானே, ரோசக்கார பையா நேசம் வச்ச மையா. நான் எப்படி என் கண்ணை பார்க்க முடியும்? நீ பண்ண பாவத்துக்கு சாகர வரை என் காலில் விழுந்து அழணும். ஒழுங்கா தாலி கட்டுற, இல்ல உன்னை வெட்டி வீசிடுவேன். உன்னால என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணு, ஆனா நான் கட்ட மாட்டேன்.